1 கோடி இளைஞர்களை சேர்த்தது உண்மை என்றால் அந்த 1 கோடி வாக்குகள் எங்க போச்சு? 1 கோடி பேரும் ஓட்டு போட்டிருக்கல. அவனுடைய அக்காட்ட ஓட்டு கேட்க வேணாம், தங்கச்சிட்ட ஓட்டு கேட்க வேணாம், மனைவிட்ட ஓட்டு கேட்க வேணாம், தம்பிட்ட ஓட்டு கேட்க வேணாம், அம்மாட்ட ஓட்டு கேட்க வேணாம். அவன் ஓட்டு போடணும்ல. இளைஞர்களில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் ஓட்டு போடணும்ல. இந்த பெண்களும் ஆண்களும் எங்க போனாங்க? 1 கோடி பேர்ல ஏன் ஓட்டு போடல? அப்ப 1 கோடி உறுப்பினர் சேர்த்தது பொய் தானே? அது ஒரு அடையாளம் தானே? அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஃபெயிலியர் தானே? ஸ்ட்ராட்டஜி சரி. 1 கோடி பேரை சேர்த்து விட்டு இயக்கத்துக்கு வலு சேர்க்க வேண்டும் என்கிற ஸ்ட்ராட்டஜி சரி. இம்ப்ளிமெண்டேஷன் ஃபெயிலியர் ஆச்சு இல்லை. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எவ்வளவு பெரிய தப்புங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். நீங்க ஜென்சி கிட்ஸ கூப்பிட்டு வச்சு எகைன் அந்த 4 பேரோட போட்டோவை போட்டு 4 பேரை மேடையில உட்கார வச்சு பேச வைக்கிறீங்க. இததான் வேண்டான்றான் ஜென்சி கிட்ஸ். அங்க பேசின பேச்சாளர்கள் பாத்தீங்களா? 4 பேரு. அந்த 4 பேருக்கு போஸ்டர், அந்த 4 பேருக்கு விளம்பரம். மீத இருக்கிறவங்க எல்லாம் கீழே உட்கார்ந்து கேட்கறான். நீங்க வகுப்பாசிரியர் வகுப்பு எடுக்கிற மாதிரியே அந்த 4 பேர் திரும்ப எகைன் ஜென்சி கிட்ஸுக்கு புரியாத மொழியிலேயே பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? காரல் மார்க்சினுடைய தத்துவம் எத்தகையது தெரியுமா? அதை திராவிட இயக்கம் எப்படி சமன்படுத்தியது தெரியுமா? இதுதான் வேணாங்கிறான் அவன். இது அவனுக்கு புரியல. இதை அவன் வெறுக்கிறான். துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் ஊருக்கு போய் பேசுறாரு. ஒரு எழுச்சி இருக்கு. கவனிச்சிங்களா நீங்க? அவர் உரையாடுறாரு. என்ன போட்டோ காட்டணுமா? இங்க பாருங்க, நீங்க போட்டோ காட்டுங்கிறீங்க. அங்க ஒரு ஆள் என்ன ரொம்ப போட்டு தொந்தரவு பண்றாரு, இருந்தாலும் நீங்க போட்டோ கேக்குறீங்க. இயல்பா பேசுறாருல, அந்த கனெக்டிங் வருது இல்ல? அந்த கனெக்டிங் வருது இல்ல சார்? அதுதான் சார் அந்த ஜென்சி கிட்ஸுக்கு தேவை. அப்படி ஒரு உரையாடலை நிகழ்த்துங்கள். அப்படி ஒரு கட்டமைப்புக்குள் வாருங்கள். அதுக்கப்புறமா இந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வரலாம். எடுத்த எடுப்புலயே அறிவாலயத்துக்கு வா, 4 பேர் மேடையில பேசுவான், 40 பேர் அதை கேட்பான். இந்த மெத்தட் அவனுக்கு பிடிக்கல, இந்த மெத்தட் அவன் விரும்பல, இந்த மெத்தடுக்கு எதிராக தான் அவன் நிக்கிறான். ஜென்சி கிட்ஸை நோக்கி நகர்ந்தது மிக முக்கியமான நகர்வு. தோல்விக்கு கருத்து கேட்டது மிக முக்கியமான நகர்வு. நீங்க சொன்னீங்க காதுகள் என்னுடையது, நீங்க போய் கேட்டு வாங்கன்னு சொன்னீங்க. ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல தப்பு இருக்கு. எந்த மாவட்ட செயலாளரால் அந்த தொகுதியில் தோல்வியை தழுவினார்களோ அந்த மாவட்ட செயலாளர் பக்கத்துல உட்கார வச்சு கருத்து கேட்கறாங்க. எப்படி உண்மையை சொல்லுவாங்க? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம். அண்ணா அறிவாலயத்துல 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஜென்சி நம்ம ஈர்க்கணுங்கிற விதமா ஒரு கருத்தரங்கம் கூட நடத்தினாங்க. அந்த கருத்தரங்கத்துல டிஆர்பி ராஜா அவருடைய தலைமையில் நடந்துச்சு. அந்த கருத்தரங்கம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஜென்சி கவரும் விதமாக அந்த பிரச்சார மாடல் அப்படி இருந்துச்சா? ஜென்சிகளை இவ்வாறாக தான் நம்ம கவர முடியுமா? அவர்களுக்கு போய் சேர வேண்டிய அரசியல் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அதுல திமுக சரியா செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா? திமுகவினுடைய இளைஞர் அணிக்கு 1 கோடி இளைஞர்களை சேர்ப்பதுதான் இலக்குன்னு ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணாங்க. 1 கோடி இளைஞர்களை சேர்த்ததாகவும் சொன்னாங்க. நான் இப்போ ஒரு சாதாரண கால்குலேஷனுக்கு வரேன், பொலிட்டிக்கலா கால்குலேஷனுக்கு. 1 கோடி இளைஞர்களை சேர்த்தது உண்மை என்றால் அந்த 1 கோடி வாக்குகள் எங்க போச்சு? 1 கோடி பேரும் ஓட்டு போட்டிருக்கல. அவனுடைய அக்காட்ட ஓட்டு கேட்க வேணாம், தங்கச்சிட்ட ஓட்டு கேட்க வேணாம், மனைவிட்ட ஓட்டு கேட்க வேணாம், தம்பிட்ட ஓட்டு கேட்க வேணாம், அம்மாட்ட ஓட்டு கேட்க வேணாம். அவன் ஓட்டு போடணும்ல. இளைஞர்களில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் ஓட்டு போடணும்ல. இந்த பெண்களும் ஆண்களும் எங்க போனாங்க? 1 கோடி பேர்ல ஏன் ஓட்டு போடல? அப்ப 1 கோடி உறுப்பினர் சேர்த்தது பொய் தானே? அது ஒரு அடையாளம் தானே? அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஃபெயிலியர் தானே? ஸ்ட்ராட்டஜி சரி. 1 கோடி பேரை சேர்த்து விட்டு இயக்கத்துக்கு வலு சேர்க்க வேண்டும் என்கிற ஸ்ட்ராட்டஜி சரி. இம்ப்ளிமெண்டேஷன் ஃபெயிலியர் ஆச்சு இல்ல? இப்பவும் ஜென்சி கிட்ஸ் பக்கம் எப்ப திரும்பி இருக்கணும்னா 2019 திரும்பி இருக்கணும். ஜென்சி கிட்ஸ் பக்கம் அன்னைக்கு நம்ம திரும்பல. ஏன்னா 2019 நம்ம பெரிய வெற்றி, 2021 வெற்றி, 2024 வெற்றி, இடையில் நடந்த ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி எல்லாத்திலும் வெற்றி. அந்த வெற்றி நம்முடைய கண்களை மறைத்து விட்டது. நம்ம ஜென்சி கிட்ஸ் பக்கம் நம்ம பார்வை திருப்பல. ஜென்சி கிட்ஸ் என்ன ஃபீல் பண்றான்னு நமக்கு தெரியல. இளம் வாக்காளர்களுடைய மனநிலை என்னன்னு நமக்கு புரியல. இப்போ புரிஞ்சிருச்சு. நம்ம இளம் வாக்காளர்கள் பக்கம் திரும்பி இருக்கோம். இளம் வாக்காளர்களை அண்ணா அறிவாலயத்துக்கு வான்னு சொல்றதே தப்புன்ற நான். அண்ணா அறிவாலயத்துக்கு முதல்ல வருவானா இளம் வாக்காளர்? யார் சொன்னா உங்களுக்கு? சார், உங்களை பார்த்து அவன் அச்சப்பட்டு வேற பக்கம் நிக்கிறான் சார். உங்க பக்கம் முதல்ல திருப்புங்க. இன்னொன்று, இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எவ்வளவு பெரிய தப்புங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன்.
நீங்க வந்து ஜென்சி கிட்ஸ கூப்பிட்டு வச்சு எகைன் அந்த 4 பேரோட போட்டோவை போட்டு 4 பேரை மேடையில உட்கார வச்சு பேச வைக்கிறீங்க. இததான் வேண்டான்றான் ஜென்சி கிட்ஸ். அங்க பேசின பேச்சாளர்கள் பாத்தீங்களா 4 பேரு. அந்த 4 பேருக்கு போஸ்டர், அந்த 4 பேருக்கு விளம்பரம். மீத இருக்கிறவங்க எல்லாம் கீழே உட்கார்ந்து கேட்கறான். நீங்க வகுப்பாசிரியர் வகுப்பு எடுக்கிற மாதிரியே அந்த 4 பேர் திரும்ப எகைன் ஜென்சி கிட்ஸுக்கு புரியாத மொழியிலேயே பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா, காரல் மார்க்சினுடைய தத்துவம் எத்தகையது தெரியுமா, அதை திராவிட இயக்கம் எப்படி சமன்படுத்தியது தெரியுமா, இதுதான் வேணாங்கிறான் அவன். இது அவனுக்கு புரியல, இத அவன் வெறுக்கிறான். முதல்ல டீ விற்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் பழைய காலங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன். டீயை வந்து இலவசமா கொடுத்தாருங்களா வெள்ளைக்காரர்கள். அப்ப எல்லாரும் வாங்கி ஃப்ரீன்னு குடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அதை குடிக்கணும்ன்ற கட்டாயம் வந்துருச்சு. கட்டாயம் வந்ததுக்கு பிறகு டீயை காசாக்கிட்டான் வெள்ளைக்காரன். இன்னைக்கு நீங்களும் நானும் டீ குடிக்காம இருக்க முடியல. இந்தியாவில் அல்ல, உலகத்திலேயே டீ குடிக்காத ஒருவர் அரிதிலும் அரிதாகத்தான் காணப்படுகிறார். அப்போ நீங்க முதல்ல உங்க பக்கம் அவங்களை கொண்டு வர்றதுக்கு முயற்சி இருக்குல்ல, அதான் ஸ்ட்ராட்டஜி. ஜென்சி கிட்ஸ் உங்க பக்கம் வர்றதுக்கு அவர்களுக்கு புரிகிற மொழியில் பேசுங்க. அப்புறமா பெரியார பேசுங்க, அண்ணாவை பேசுங்க. எடுத்தெடுப்புலயே நீங்க அண்ணாவையும் பெரியாரையும் பேசுகிற போது அவர்களுக்கு அந்த மொழி புரியல, அந்த ஸ்லாங்கே அவங்களுக்கு ஒத்து வரல. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, மன்னவன் உனக்கு ஏன் கட்ட வேண்டும் வட்டி அப்படிங்கிற மொழி அவனுக்கு புரியல. டேய் மழை பெய்யாம இருக்குடா, என்னடா மழை பெஞ்சா விளைய போதுடா, அது வேலையை செய்தடா, உனக்கு எதுக்குடா வட்டி, என்னடா நீ வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மொழி தான் அவனுக்கு புரியுது. அந்த மொழியில பேசணும். இன்னொரு பிரச்சனை இருக்கு, முக்கியமான பிரச்சனை. இந்த ஜென்சி கிட்ஸ் மீட்டிங்ல யார் மேல ஏறி நின்று கடைசியா பேசி ஃபைனல் டச் கொடுத்தா சொல்லுங்க. டிஆர்பி ராஜா அவர்கள். அவர் எதுக்கு சார் அங்க வந்தாரு? ஜென்சி கிட்ஸ் மீட்டிங்ல அவர் எதுக்கு சார் வர்றாரு? உங்களுடைய முகங்களையே அவங்க மறுக்கிறாங்க சார், மறுதளிக்கிறாங்க சார். அவங்க என்ன நினைக்கிறாங்க, டிஆர்பி ராஜா ஒரு இன்டெலெக்சுவல், இளைய சமூகத்தோடு நெருக்கமாக போகக்கூடிய நபர், அப்படியெல்லாம் அவங்க பார்க்கல. டிஆர் பால் இருக்கிறாருல, அவரோட பையன் இவரு, அப்படி பாக்குறாங்க அவங்க. இந்த முகத்தை மாத்துங்க. ஜென்சி கிட்ஸ் மீட்டிங் நடந்தாலும் பினிஷிங் டச் வந்து டிஆர்பி ராஜா தான் கொடுப்பாரு. இந்த முகத்தை மாத்துங்க. ஜென்சி கிட்ஸ் மீட்டிங்ல தெரியாத யாரோ ஒரு தம்பி கிஷோர் அவர் வந்து நிப்பாரு, யாரோ ஒரு தம்பி இலியாஸ் அவர் வந்து நிப்பாரு, யாரோ ஒரு தம்பி அலெக்சாண்டர் அவர் வந்து நிப்பாரு, அவர் பேசுவாரு. ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல அந்த அப்ரோச் இருக்கும். க்ளோஸ் டு த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த கலந்துரையாடல் ரொம்ப நெருக்கமா இருக்கும். எல்லார் கைக்கும் மைக்கு போட்டோம், எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும்ல சார், இந்த இயக்கம் என்ன செய்ய போகுது, நம்ம என்ன செய்ய போறோம், எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். மைக்க கொடுப்போம், எல்லாரையும் பேச சொல்லுங்க. அதுல 2-3 எக்ஸ்பர்ட் பதில் சொல்லட்டும், ஒருவருக்கு ஒருவர் கலந்துரையாடட்டும் சார். எதுக்கு சார் மேடை, எதுக்கு சார் பேனர், எதுக்கு சார் அறிவாலயம்? அண்ணா அறிவாலயத்துக்கு நீங்க கூப்பிட்டாலே உங்க கட்சிக்கு தான் கூப்பிடுறீங்கன்னு பொருள். முதல்ல அவங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுங்க, அதுக்கப்புறமா திமுக ஏன்னு சொல்லி கொடுங்க. எடுத்த எடுப்புலயே நீங்க திமுகவுக்கு வான்னா எகைன் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆகும்ன்றாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாது. அறிவாலயத்துக்கு கூப்பிடாது. இப்ப பாருங்க என்ன தெரியுமா ஆயிடுச்சு, அறிவாலயத்துக்கு கூப்பிட்டு ஒரு 500 பேர் வந்தாங்கன்னு மாவட்டங்கள் தோறும் அறிவாலயங்களுக்கு கூப்பிடுறாங்க. கலைஞர் அறிவாலயம் தஞ்சாவூர்ல கூட்டம், புதுக்கோட்டை அறிவாலயத்துல கூட்டம், திருச்சி அறிவாலயத்துல கூட்டம், எகைன் எல்லா கூட்டமும் அறிவாலயத்திலே நடக்குது. அப்ப அறிவாலயத்திலே நடக்கிறதன் மூலமாக இது திமுக கூட்டமாகவே பார்க்கப்படும். முதல்ல ஒரு பொது கலந்துரையாடலுக்கு வரணும்ன்ற, பொது இமேஜுக்குள்ள வரணும். அண்ணன் எஸ் சிவசங்கர் குன்னம் தொகுதியில நன்றி அறிவிக்கிறதுக்காக போறாரு. நன்றி அறிவிக்கிறதுக்காக போகும்போது அவர் காரை விட்டு இறங்குறாரு. ட்ரௌசர் போட்டுட்டு ஒரு பையன், சார் தலைவா வாத்தலைவா அப்படிங்க. அந்த இயல்பான மொழி இருக்குல்ல, அந்த கனெக்டிங் எங்கிருந்து அவருக்கு மட்டும் திமுக உண்டாச்சு, எங்கிருந்து அவருக்கு மட்டும் திமுக உண்டாச்சு. உதய் ஊருக்கு ஊரு போய் பேசுறாருல, ஒரே எழுச்சியா இருக்கு பாத்தீங்களா? துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் ஊருக்கு ஊரு போய் பேசுறாரு, ஒரு எழுச்சி இருக்கு. கவனிச்சிங்களா நீங்க? அவர் உரையாடுறாரு. என்ன போட்டோ காட்டணுமா, இங்க பாருங்க நீங்க போட்டோ காட்டுங்கிறீங்க, அங்க ஒரு ஆள் என்ன ரொம்ப போட்டு தொந்தரவு பண்றாரு, இருந்தாலும் நீங்க போட்டோ கேக்குறீங்க. இயல்பா பேசுறாருல, அந்த கனெக்டிங் வருது இல்ல, அந்த கனெக்டிங் வருது இல்ல சார். அதுதான் சார் அந்த ஜென்சி கிட்ஸுக்கு தேவை. அப்படி ஒரு உரையாடலை நிகழ்த்துங்கள், அப்படி ஒரு கட்டமைப்புக்குள் வாருங்கள். அதுக்கப்புறமா இந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வரலாம். எடுத்த எடுப்புலயே அறிவாலயத்துக்கு வா, 4 பேர் மேடையில பேசுவான், 40 பேர் அதை கேட்பான். இந்த மெத்தட் அவனுக்கு பிடிக்கல, இந்த மெத்தட் அவன் விரும்பல, இந்த மெத்தடுக்கு எதிராக தான் அவன் நிக்கிறான்.
விஜய் பேசுறது அவனுக்கு டயலாக்கா இருந்தாலும் அது ஒரு கேட்சியா இருக்கு. அந்த அப்பியரன்ஸ் அவனுக்கு பிடிச்சிருக்கு. விஜயை சுத்தி பிளாக் கேட்ஸா முகம் தெரியாதவனா இருக்கான். அது கூட அவன் விரும்புறான். ஆனா இங்க ஸ்டாலினை சுத்தி பெருசுகளா இருக்கு. அத அவன் விரும்பல. இங்க எடப்பாடியை சுத்தி பெருசுகளா இருக்கு. அத அவன் விரும்பல. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவன் என்ன விரும்புறானோ அதை நீங்க கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அடுத்த தலைமுறைக்கு போகணும். பேஸ்புக்ல அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியாத காலத்துல கலைஞர் பேஸ்புக் வந்தார் தெரியுங்களா? எப்படி வந்தார் கலைஞர் பேஸ்புக்கு? பேஸ்புக்ல எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றதுன்னு இளைஞர்களுக்கு தெரியாத காலத்துல அவர் பேஸ்புக்கு கொண்டார். அவர் நினைச்சிருந்தா பேஸ்புக்கு ஒரு அட்மினை போட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அட்மினை போட்டு போல அவரே ஆக்டிவேட் பண்ணார். ட்ரெயின்ல போகும்போது டேப்லெட்ஸ் வச்சுக்கிட்டு அவரே ஸ்டோரிஸ் என்னன்றதை பார்த்தாரு, நியூஸ் ஃபீட்ஸ் என்னன்றதை பார்த்தாரு. அப்போ தன்னை அடுத்த கட்டத்துக்கு ஒரு தலைவன் தயார்படுத்தி கொண்டான் என்று சொன்னால் அந்த தலைவன் நிலை பெற்றான். இன்னும் சொல்ல போனா 96 2001 ஆட்சி காலத்துல பொற்கால ஆட்சிம்பாங்க. அப்போ அப்பதான் இந்தியாவுக்கு கம்ப்யூட்டருமே வந்து இன்ட்ரோடியூஸ் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாமே அரசு துறைகள்ல கணினிமயமாக்குறதுல வந்து கலைஞரனுடைய பங்களிப்பு பெரிதானது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இல்ல சார், அது வந்து ஒரு ஆட்சியாளராக இருந்து நாட்டுக்கு செய்யக்கூடிய பணி. ஒரு தலைவராக இருந்து தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்கிற பணியை செய்தாருன்னு. கலைஞர் உடம்பு சரியில்லாம போனார் இல்லையா? அப்ப பேஸ்புக்ல எந்த ஃபீட்ஸும் கிடையாது, நியூஸ் அப்டேட்ஸும் கிடையாது. ஏன் கிடையாது? ஒரு அட்மினை வச்சு கலைஞர் சார்பில் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டா என்ன தெரிய போகுது? அந்த வெளிப்படை தன்மை, அந்த டிரான்ஸ்பரன்சி கலைஞர்கிட்ட இருந்துச்சு. அதான் அன்னைக்கு விரும்பினா எல்லாரும். கலைஞர் வந்து மருத்துவமனையில் இருக்கிற படம் கலைஞர் நியூஸ்ல அவர் செய்தி பார்க்கிற படம் வெளியாச்சு. அவர் காலை நாளிதழ் பார்க்கிற படம் வெளியாச்சு. ஜெயலலிதா அம்மையாரோட போட்டோ வெளியாச்சா? பின்னாளில் வெற்றிவேல் ரிலீஸ் பண்ணார் ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஒரு போட்டோவை. அப்போ கலைஞர் யாராக இருக்கிறாருன்னு பாக்குறாங்க அன்னைக்கு. இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் யாராக இருக்கிறாருன்னு பாக்குறாங்க. என்னுடைய காணொலிகள் எல்லாம் அண்ணன் மு.க. ஸ்டாலின் பாக்குறாருன்னு எனக்கு தெரியும். அவருடைய கவனத்துக்கு நான் பேசுகிற நேர்காணல்கள் போகுதுன்னு எனக்கு தெரியும். நான் அண்ணன் இடத்துல ஒரே ஒரு வேண்டுகோள் தான் தமிழ் வாயிலாக வைக்கிறேன். ஒரே ஒரு வேண்டுகோள் தான். திமுகவை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் இப்போது இருக்கிறது. அதை உங்களால் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நீங்க 2 விஷயம் செஞ்சிருக்கீங்க. அண்ணன் ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன். ஜென்சி கிட்ஸை நோக்கி நகர்ந்தது மிக முக்கியமான நகர்வு. தோல்விக்கு கருத்து கேட்டது மிக முக்கியமான நகர்வு. நீங்க சொன்னீங்க காதுகள் என்னுடையது, நீங்க போய் கேட்டு வாங்கன்னு சொன்னீங்க. ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல தப்பு இருக்கு. எந்த மாவட்ட செயலாளரால் அந்த தொகுதியில் தோல்வியை தழுவினார்களோ அந்த மாவட்ட செயலாளர் பக்கத்துல உட்கார வச்சு கருத்து கேட்கிறாங்க. எப்படி உண்மையை சொல்லுவாங்க? எப்படி உண்மையை சொல்லுவாங்க? அந்த கருத்து எப்படி உங்களுக்கு வந்து சேரும்? அப்போ உங்களால் கேட்பதற்கு அனுப்பப்பட்டிருக்கிற குழு மட்டும் தான் கேட்கணும். அங்க மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் இருக்கக்கூடாது. அண்ணன் ஏவா வேலுவை உட்கார வச்சுக்கிட்டே கருத்து கேட்டா ஏவா வேலுக்கு எதிராக எப்படி பேசுவாங்க? பொன்முடியை உட்கார வச்சுக்கிட்டே கருத்து கேட்டா பொன்முடிக்கு எதிராக எப்படி பேசுவாங்க? அண்ணன் நேருவை உட்கார வச்சிருக்க கருத்து கேட்டா நேருவுக்கு எதிராக எப்படி பேசுவாங்க? ஐபியை உட்கார வச்சிருக்க கருத்து கேட்டா ஐபிக்கு எதிராக எப்படி பேசுவாங்க? மூர்த்தியை உட்கார வச்சிருக்க கேட்டா மூர்த்திக்கு எதிராக எப்படி பேசுவாங்க? அப்போ அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல தப்பு இருக்கு. இதை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சரி செய்தால் கூட்டணி தேவையில்லை, துரோகம் செய்து விட்டார்கள் என்கிற கவலை நமக்கு இல்லை. நாமே நம்முடைய கால்களால் நின்று வெற்றி பெற முடியும். அந்த வல்லமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. இன்னொன்னு, இந்த ஜென்சி கிட்ஸ் விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனத்தை உதய் ஸ்டைல்ல பின்பற்றணும்ன்றாங்க. எனக்கு உதயநிதி ஸ்டாலின் ஸ்டைல்ல வரணும். எனக்கு இதுல இறுதியா 2 கேள்விகள் இருக்கு. ஒன்று, நீங்க சொன்னது போல ஸ்டாலின் அடுத்தாப்புல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே ஸ்டாலினோடவும் மூப்பா இருக்காங்க, அல்லது அவரோட ஈக்குவலான ஏஜ் இருக்காங்க. சோ அப்போ திமுகவினுடைய அந்த இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெரும் பெரும் தலைவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா? பொருளாளர், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள். துணை பொதுச் செயலாளர்கள் ஓரளவில் ஆராசா போன்றவர்கள், கனிமொழி போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள், அவர் வம்படிக்கு நான் வந்து நிப்பேன், காட்பாடில நிப்பேன்னு சொல்லி நின்று தோத்துருக்காரு இந்த வாட்டி. அதே போல பொருளாளர், அவருக்குமே 82 வயது தாண்டி விட்டது. இப்படி வயது முதிர்ந்தவர்களும் அந்த பதவியில இருக்கிறாங்க. இளையவர்களுக்கு விட்டு தரவும் அவர்கள் வந்து மனம் வரமாட்டேங்கிற ஒரு இதுவும் மாச்சை இருக்க பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல இப்போ திமுக மறுஆய்வுக்கு உள்ளாக்க போகிறதா? ஒன்று. 2வது, ஜென்சிகளுக்கு அப்ப எப்படிதான் புரிய வைக்கிறது? நீங்க சொன்னீங்க வாத்தியார் வந்து பாடம் எடுக்கிற மாதிரி தான் நீங்க திருப்பியும் அதே பழைய இதுக்கே நீங்க வந்து போறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. வேற ஒரு ரூட்ல போனோம் அப்படின்னா,
அவங்கள எப்படிதான் திமுகவை வந்து பிடிக்க வைக்கிறது. ஒரு பக்கம் மத்த விஜய பிடிக்குதுன்னா, அவர் ஒரு உச்ச நட்சத்திரம். அவர திரையில பார்த்தேன் நானு. கூடுதலாக அவரு இந்த சினிமா டயலாக்ல வந்து எங்க வந்து பிரச்சாரத்துல பேசினாரு. அதனால எனக்கு புடிச்சு போச்சு. நான் திமுகவ ஏன் வந்து ஒரு ஜென்சி கிட்ஸ் 2Kக்கு பிறந்த ஒரு பையன் நான் ஏன் வந்து திமுக ஓட்டு போடணும்னு அவனுக்கு எப்படி நம்ம உணர வைக்கணும்? இது எனக்கு கருத்த பதிவு செய்யும். முதல்ல நான் உங்களுடைய அந்த நிர்வாகத்துல மாற்றம் தேவை இருக்காங்கிற கேள்வி கொண்டேன். ஆமா, நிர்வாகத்துல மாற்றம் இருக்கு. தேவை இருக்கு. கட்டாய தேவை இருக்கு. நீங்க அண்ணன் தங்கம் தென்னரசு தோல்வியை தழுவல. புரிஞ்சுதா உங்களுக்கு? அண்ணன் சேகர் பாபு தோல்வியை தழுவல. புரிஞ்சுதா உங்களுக்கு? அண்ணன் சிவசங்கர் தோல்வியை தழுவல. அண்ணன் துரை சந்திரசேகர் மாவட்ட செயலாளர் தோல்வியை தழுவல. இப்படி தோல்வி தழுவாதவர்கள் இருக்கிறார்கள். எப்படி அவங்களால வெற்றி பெற முடிஞ்சிச்சு? தொடர்ச்சியாக 7வது முறையாக எங்க மாவட்ட செயலாளர் அண்ணன் துரை சந்திரசேகர் வெற்றி பெற்றிருக்காரு. எப்படி வெற்றி பெற்றார்? குன்னன் தொகுதியில பணத்தை கொண்டு வந்து கொட்டினாரு. SRM காலேஜோட ஓனரு அவருதான் கேண்டிடேட் போட்டாரு. கொட்டினாரு காசை கொண்டு வந்து. ஜெயிக்க முடியல. அண்ணன் தங்கம் தென்னரசை வீழ்த்த முடியல. இப்ப இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்க? துறைமுகத்துல ஒரு கலவர சூழலையே உருவாக்குனாங்க. சேகர் பாபு ஜெயிச்சாரு. எப்படி ஜெயிச்சாங்க? இவங்கெல்லாம் அந்த தொகுதியில அந்த மக்களோடு 2 கலந்துட்டாங்க. அவர்கள் அந்த தொகுதியில இருந்து பிரிக்க முடியல. அவர்கள் ஸ்பிரிட்டா ஓடுறாங்க, வேகமா இருக்காங்க, இயல்பான அணுகுமுறையில இருக்காங்க. இத அவங்க விரும்புறாங்க. துரைமுருகனை போய் பார்க்க முடியுமா தொகுதியில? தொகுதியில துரைமுருகனை பார்க்க முடியுமா? அப்ப அங்கதான் பிரச்சனை. அப்ப பிரச்சனை எங்கிருந்து துவங்குதுன்னா, ஒரு இளம் ரத்தமும் தேவைப்படுகிறது, ஒரு ஈஸி கோயிங் அணுகுமுறையும் தேவைப்படுகிறது. நீங்க பெரியசாமிய எடுத்துருங்க. அதுக்கு பதிலா முக்குளத்தூர் சமூகத்துல இருக்கிற அண்ணன் தங்கம் தென்னரச போட்டுருங்க. வன்னியருக்கு ஒரு ஆள் போடணுமா? ஓகே, அண்ணன் SS சிவசங்கரை போடுங்க. நான் ஜாதியா பார்க்கல. நீங்க கம்யூனலா ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை செஞ்சிருங்க. கவுண்டருக்கு ஒருத்தரை போடணுமா? அண்ணன் செந்தில் பாலாஜியை போடுங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் உங்க சமூகத்துல, அதாவது அவங்கவுங்க சமூகத்திலிருந்து இந்த திமுகவுக்கு பணியாற்றக்கூடியவர்கள், இளமையாக காட்சியளிக்கக்கூடியவர்கள், இளமையாக போகக்கூடியவர்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. இளமையாகவும் இனிமையாகவும் இருக்காங்கல்ல, அவங்கள பயன்படுத்தணும். நிர்வாக மாற்றம் தேவை. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல. அடுத்து ஜென்சி கிட்ஸுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? முதல்ல உங்களுக்குள்ள கொண்டு வரணும். உங்களுக்கு புரிதல் ஏற்படுத்துறது வேலையா, உங்க பக்கம் கொண்டு வர்றது வேலையா? ஃபர்ஸ்ட் எது? உங்க பக்கம் கொண்டு வரணும். அப்ப அவனை உங்க பக்கம் கொண்டு வாங்க. ஸ்கூலுக்கு வந்து புள்ள போகாது, பாத்திருக்கீங்களா? சாக்லேட் கொடுத்து, பிஸ்கெட் கொடுத்து, ஐஸ்கிரீம் கொடுத்து அந்த பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கணும். அந்த பிள்ளைய ஸ்கூல்ல சேர்த்தாதான் படிக்க வைக்க முடியும். ஏன் சாக்லேட் கொடுக்குற, ஏன் பிஸ்கெட் கொடுக்குற, அந்த பிள்ளை படிக்க வேணாமா அப்படின்னா, முதல்ல ஸ்கூலுக்கு போனியா? அந்த பிள்ளை போனாதான் அந்த பிள்ளை படிக்கும். முதல்ல திமுக உள்ள போட்டியா அந்த பிள்ளை, அப்புறமா கொள்கையை சொல்லி கொடுப்பேன். திமுக உள்ளார போறதுக்கு சாக்லேட் கொடு, பிஸ்கெட் கொடு, ஐஸ்கிரீம் கொடு, அந்த பிள்ளைக்கு மேஜிக் செஞ்சு காட்டு, கிஃப்ட் கொடு, சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடு. அந்த பிள்ளைய முதல்ல சேர்த்து விடு திமுக ஸ்கூல்ல, அப்புறமா அந்த பிள்ளை பாடம் படிக்கும். நான் ஸ்கூலுக்கு போல, எங்க அம்மா கொண்டு விட்டுட்டாங்களா? படிக்கணும், படிப்பு ரொம்ப முக்கியம், சாக்லேட்டா கொடுத்துட்டு இருக்க முடியும். என்ன விட்டுருந்தாங்கன்னா நான் கை நாட்டா போயிருப்பேன். என்ன ஆசை வார்த்தை காண்பித்து, என்னை அழகாக உடுத்தி, என்னை அழகாக கிளப்பி கொண்டு போய் ஸ்கூல் பஸ்ல ஏற்றி விட்டதனுடைய விளைவு என்னன்னா, நான் இன்னைக்கு பட்டம் பெற்று உங்க முன்னாடி உட்கார்ந்து அரசியல் பேசிட்டு. அப்ப அந்த அடிப்படை என்னன்னா, முதல்ல திமுக உள்ளார வரணும். அந்த உள்ளார வர்றதுக்கான கேட் ஓபன் ஆகணும். அவனுக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை வரும். நம்ம திமுகவுக்கு போனா நமக்கு அதிகாரம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வரணும். இன்னைக்கு இருக்கா அந்த நம்பிக்கை? 28 வருஷமா இருக்காராம் சார் அண்ணன் பெரிய கருப்பன். தும்பை பூ போல வேட்டி, தும்பை பூ போல சட்டை, ஆடம்பரமான காரு, வந்து இறங்கும் போதே அண்ணனுக்கு பின்னாடி படை பரிவாரங்கள். நான் இவரை மட்டும் சொல்லல, உதாரணத்துக்காக சொன்னேன். இப்படி பல மாவட்டம் இருக்கு, பல பேர் இருக்காங்க. பேர் சொன்னா வருத்தம் வந்துடும். நாளைக்கு போன் பண்றாங்க, போன் போட்டு என்ன இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நான் வந்து திமுக மீண்டும் மீட்டுருவாக்கத்துக்கு பிறகு பழைய பள்ளத்தோடு வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் நோக்கம். நான் திமுகவாக இருக்கேன். நான் திமுக பழைய நிலைக்கு வரணும்னு விரும்பக்கூடிய அண்ணாவை, பெரியாரை, கலைஞரை, அண்ணன் தளபதியை உயிராக நேசிப்பவனா இருக்கேன். அதனால எனக்கு அந்த வேட்கை இருக்கு. அது குறித்து நான் பேசுறேன். அப்போ 28 வருஷமா இருக்கிற அண்ணன் பெரிய கருப்பனை எவனும் கூட்டு போய் பாருங்க, கக்கூஸ் எப்படி இருக்கு பாருங்க பஸ் ஸ்டாண்ட்ல காட்டுல. நேத்து அவரை எடுத்து ஒரு ஓட்டுல ஜெயிச்சான் பாருங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர் அழைச்சிட்டு போய் பாருங்க பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு பாருங்கன்னா, அப்ப அந்த பஸ் ஸ்டாண்ட கொண்டு போய் அவரை காட்டுறதுக்கு
அவர்கிட்ட போறதுக்கு முடிஞ்சிருக்கு, பெரிய கருப்பன் கிட்ட போறதுக்கு அவனுக்கு முடியல. இப்ப அவனுக்கு என்ன நம்பிக்கை வந்துச்சுன்னா, நம்ம எம்எல்ஏ கூப்பிட்டா வருவாரு, நம்ம மந்திரி போன் பண்ணா பேசுவாரு, அந்த நம்பிக்கை வந்துருச்சுல்ல. முதல்ல திமுகவுக்கு வந்தா நமக்கு பொறுப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கை வரும், நம்ம அரசியல்ல நிலை பெற முடியும்ன்ற நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வந்தாதான் அவன் உங்களை நோக்கி வருவான். இங்க ஐ பெரியசாமி புள்ளதான்பா மந்திரி ஆவாரு, மூர்த்தி புள்ளதான்பா எம்எல்ஏ ஆவாரு, பொன்முடி புள்ளதான்பா எம்பி ஆவாரு அப்படின்னா இது திமுகவுக்கு மட்டும் இல்ல, ஜெயக்குமார் புள்ளதான் ஜெயவர்தன, அங்க இருக்கும்போது அண்ணன் ஓபிஎஸ் புள்ளதான் ரவீந்திரநாத், எல்லா கட்சியிலும் இருக்கு, பாஜகவிலும் இருக்கு, காங்கிரஸ்ல சொல்லவே வேணாம். ஜெயக்குமார் பையன் தான் அசன் மௌலானா, கார்த்தி சிதம்பரம் பையன் தான், கார்த்தி சிதம்பரம் அப்பா தான் ப சிதம்பரம், அண்ணன் திருநாவுக்கரசு புள்ளதான் ராமச்சந்திரன், இப்படி எல்லா இடங்கள்லயும் அது இருக்கத்தான் செய்யுது. அவனுக்கு ஒரு பயம் இருக்கு, அவனுக்கு ஒரு பயம் இருக்கு. அதனால அவன் என்ன பண்றான்னா, புஷி ஆனந்த் புள்ள இங்க இல்ல, ஆதவர்ஜுனா புள்ள இங்க இல்ல, வெங்கட்ராமன் ஒருத்தர் இருக்காரு அவரு புள்ள இங்க இல்ல, அதனால நம்ம போயிடலாம்னு நினைக்கிறான். இத பிரேக் பண்ணி உனக்கும் அந்த பொறுப்பு கிடைக்கும், இளைஞர்களுக்கும் இங்க வாய்ப்பு, இங்க இருக்கிற முகமெல்லாம் இளைஞர் சுய நினைவே தப்பிருச்சுங்க துரைமுருகனுக்கு. அவரை நீங்க பொதுச் செயலாளரா வச்சிருக்கீங்க. திமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகளை உள்ளத்தை தொட்டு சொல்ல சொல்லுங்க, உண்மையை சொல்ல சொல்லுங்க. பொதுச் செயலாளர் பேர்ல வர்ற அறிக்கையெல்லாம் துரைமுருகனோட அறிக்கையா? சொல்லுங்க சார். முதல்ல ஒரு அறிக்கை விடுகிற துணை பொதுச் செயலாளரை கொடுங்க. துரைமுருகன் வன்னியர் அதனால நாங்க கொடுத்துட்டோம், சீனியர் அதனால நாங்க கொடுத்துட்டோம், அதுக்கு வேற ஆள்லாம் இருக்காங்க. ஏன்னா திமுக ஆட்களுக்கு பஞ்சமா? ஒரு பொதுச் செயலாளர் எப்படி இயங்கணும்? வேல்முருகன் போயிட்டாரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் இப்படி பாக்குறேங்கிறாரு. எல்லாம் திமிரு தானே, அதனாலதான் மக்கள் உங்களை இப்படி பார்த்தாங்க. ஒரு கூட்டணி கட்சி போயிருக்க கூடாது, எவ்வளவு நயமாக கருத்துக்களை பேசி இருக்க முடியும். கலைஞருடைய வார்ப்புன்னு வேற மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்குவாரு துரைமுருகன். துரைமுருகன் எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போக வேண்டிய கேட்கிறார். வீட்டுல இருக்கணும் அவரு. அவர் எதுக்கு கட்சியா பேசுகிறாரு? அவர் எதுக்கு பொதுச்செயலாளர் நாற்காலியை தேய்ச்சிட்டு இருக்காரு? அவருக்கு என்ன வேலை திமுக இனிமே என்ன அனுபவிக்கிறதுக்கு இருக்குன்னு கேட்கறான் துரைமுருகனுக்கு. இனிமே என்ன நீங்க அனுபவிக்க போறீங்க திமுக? டிஆர் பாலு இனிமே என்ன சார் திமுக அனுபவிக்க போறாரு? எல்லாம் முடிஞ்சிச்சு சார். மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அந்த கட்சி வளரணும். அந்த கட்சியினுடைய தேவை தமிழ்நாட்டுக்கு இருக்கு, நீங்க மறந்துடாதீங்க. திமுக என்கிற கட்சி தான் தமிழ்நாட்டினுடைய காவலரன். திமுக என்கிற கட்சி தான் வடக்கிலிருந்து வருகிற வாடை காற்றை தடுத்து நிறுத்துகிற தடுப்பாரன். அது இன்னும் 100 ஆண்டுகளுக்கு தேவைப்படுகிற அந்த கட்சி உயிரோடு இருக்கணும். அந்த கட்சியை சிதைச்சு சின்ன பின்னமாக்கிறாதீங்க, அவ்வளவுதான். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார். நன்றி.